ஓகே. நம்ம இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் லெவல் 4 ரூபா பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமி. இவங்க பார்லர் மட்டும் இல்லாம அகாடமி வச்சிருக்காங்க. எல்லா கோர்சஸுமே வந்து ஒரு டீச்சர் பண்றாங்க. ஃபேஷன் டிசைனர், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி அவங்க ஆண்டர்பிரனரா இருந்தும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ்மே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேர் கட் பண்ணி கொடுக்குறாங்க. டேட்டோ ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஆரி ஒர்க் அதுவும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. டெய்லரிங், ரேசிங் ஆர்ட், கேக் பேக்கிங். ஸோ ஆல் இன் ஒன் ஒரே மகாராணி ரூபா பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமி. அவங்க பல கைவண்ணத்தை வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தோம்னா வந்து ரிசல்ட்டோட ப்ரூஃபுமே அவங்க வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்டையும் ஹெட் ஸ்கேல்பையும் அண்ட் ஸ்கின்னையும் வந்து செக் பண்ணி நம்மளுக்கு வந்து அடாமிக் அது காமிச்சிருக்காமா. ஸோ அதை செக் பண்ணி எந்த லெவலில் இருக்கோ அந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்கின் செக் பண்ணலாம். ஸோ நீங்களே இங்கே வந்து விசிபிள் ஆகும் என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம டெப்த்தாக பார்த்து எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கின் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ வந்துட்டு நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட கேட்க வராங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த ஸ்கின்னுக்கு என்ன தேவை, கஸ்டமர் நம்மகிட்ட ஏன் வராங்கன்னா நமக்கு அவங்க எதிர்பார்த்து வர ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ எப்படிப்பட்ட ஹேர் எப்படிப்பட்ட ஸ்கின் அவங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க ஏதோ கேட்குறாங்கன்னு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்தாலும் அது நம்மளை தான் ப்ளே பண்ணணும். ஸோ அதனால எதை பண்ணாலும் ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம எல்லா ப்ராசஸும் நம்ம பியூட்டி பார்லர் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணும்போது ப்ராப்பராக செக் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா இதை தைராய்டு 7 நம்ம அகாடமியில் நம்மளோட பியூட்டி பார்லரில் எப்போவுமே வந்தோடனே முதல் செக்கிங் என்னவா இருக்கும்னா ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப் செக்கிங் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஹைட்ராஃபேஷியல் மிஷின் கிட்ட போவோம். நம்மக்கிட்ட ஹேர் ஸ்டைல்ஸ்க்கான ஹேர் கட்டிங்லேருந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் கொடுக்குறோம். ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறோம். 6 months வரைக்கும் இருக்கும். ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேர் கட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒர்க் ஷாப் வைஸும் இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், பியூட்டி அந்த ஃபீல்டில் வந்து நான் போகணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க 500 கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சோர்சஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பியூட்டி ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாறிடலாம். ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது. 2Dலேருந்து 3D 5D வரைக்கும் ஒரு 3 months கோர்ஸ் இருக்குது, 7 month கோர்ஸ் இருக்குது. டெய்லரிங், ரெசின் ஆர்ட், எல்லாமே உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணும், எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணும், குயிக்காக கற்றுக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்குது. இல்லை ரொம்ப நாள் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அதில் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. ப்ளஸ் நம்ம பியூட்டி அகாடமியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் 5 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணும்போது நம்மளோட அகாடமி மதுரையிலையும் இருக்குது. ஸோ ரெண்டும் நம்ம மெர்ச் பண்ணி எவ்வளோ பிள்ளைங்களை வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிஸை நம்ம காட்டுறதுக்கான எக்ஸ்போவை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் அண்ட் சீல் வந்து எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஸோ அதே போல் ஹேர் கட் கிளாஸ்க்கான மெட்டீரியல் நம்ம இது போல் புக் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம். ஹேர் கட்டிங் புக் இருக்குது, ஏஸ்தட்டிக் புக் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங்க்கும் நம்ம இது போல் பேட்டர்ன் மேக் பண்ணுறது எப்படி பேசிக்காக ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து சினிமா ஆர்டிஸ்ட் போடக்கூடிய ட்ரெஸ் முதற்கொண்டு எவ்வளோலாம் நம்ம ஸ்டிச் பண்ண முடியுங்கிறதுக்கான எல்லா பேட்டர்னும் நம்ம ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு நோட்ஸாகவும் கொடுத்துருவோம். டிப்ளமோ கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 6 monthக்குள்ளே அவங்க ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மாடலுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ரூபா ஹெர்பல் ஹேர் ஆயில். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2 monthsக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு. ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறமா அவங்களோட ஹேர் க்ரோத் எவ்வளோ ஆகிருக்குன்னு தெரியும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஷைனிங்கான ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். அது போல் ஃபேஸ் பேக் நம்ம என்னதான் புதுசாக வந்திருக்கிற எல்லா க்ரீம் அண்ட் மற்றதான் யூஸ் பண்ணாலும் இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நம்ம கிடைக்கிற மாதிரி வரவே வராது. ஸோ இந்த ஹேர் பேக் இந்த ஃபேஸ் பேக் வந்து பாத் பவுடராகவும் இருக்குது, ஃபேஸ் பேக்கும் இருக்குது. இது ரெண்டுமே என்ன செய்ய முடியுமா தாராளமாக பயன்படுத்த முடியும். ஸோ நம்மளோட பார்லரில் ஜுவல்லரி செட்டெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ரெண்டலுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ரெண்டலுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஆரி ஒர்க் கிளாஸ் நடக்குது அப்படின்னா ஆரி ஒர்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் ஹோல்சேல் ரேட்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுபோல் இது வந்து ஸ்டோன் ஒர்க். இது வந்து வெறுமனே 2000
போதும் அவங்களால ஒரு சாரியில் மட்டும் 2000 ரூபா வரைக்கும் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஒரே ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் 2000 ரூபா. இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 700 இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணினா போதும். அவங்களுக்கு வந்து ஒரு சாரிக்கு 2500, ஒவ்வொரு ஆளுக்கும் 2500 கொண்டு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது இல்லாமல் எல்லாத்துக்கான பொருட்களோட நம்ம அகாடமியில் இருக்குது. அங்கே வந்து பார்த்து விசிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திருக்காங்க உங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி ஸ்கின்னும் இந்த மாதிரி ஹேரும் எனக்கு வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். நம்ம வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்றது மூலமாகவும் நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. நம்ம எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம பியூட்டிஷனுக்காக மற்ற விஷயம் பண்ணுறதுனாலும் கிடைக்காது. நமக்கு எப்படி வீட்டில் ஹெல்த்தை நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ அது போல பேசி எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணுறதே போதும். மக்களே நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஹேர் ரொம்ப ஷைனிங்கா ஃபேஷனா நீங்க ஆகணும்னு நினைச்சீங்கனாலும், ஸ்கின் நல்லா பிரைட் ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் மேம் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாப்பியா இருங்க. அண்ட் நீங்க எடுக்கிற ஃபுட் வந்து இன்டேக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் இன்டேக் பண்றோம். அண்ட் எப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ ஹெர்பல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கின் எல்லாமே இருக்கு. அண்ட் இங்க பார்த்தோம்னா வந்து ஹெட் அண்ட் ஸ்கேல்ப் கூட மெஷின் செக்அப் பண்றதுக்கு 50 rupees சார்ஜ். இங்க உள்ளவங்க எல்லாரும்